நீதிமான்களாக வாழக்கூடிய மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்க போகுது இல்லையா? இந்த ஆவணி மாதம் மேசராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகுது? ஏற்கனவே இப்போ நடந்துட்டுருக்க ஆடி மாதத்தில் நாங்கள் ஆடி போய் இருக்கோம், அடுத்து ஆவணியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இந்த ஆவணி மாதத்தின் கிரகநிலை உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை அடைய முடியும். இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். 12 ராசிகளையுமே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அமைய போகுது அப்படிங்கிறது தான் நாம் நம்மளோட சேனலில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் மனதில் ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ பிறக்குது அப்படின்னா இந்த மாதம் நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளோட மனதிலேயே ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். உங்களோட புலம்பல் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். ஏன்னா கிரக நிலைகளால் ஆவணி மாதத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகியிருக்கு, எந்த தெய்வத்தை எப்படி நீங்கள் முறையாக வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆவணி மாதம் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வருது. இந்த ஆவணி மாதம் ஆன்மீக ரீதியாகவும் சரி, விவசாய ரீதியாகவும் சரி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது இல்லையா? அந்த வகையில் ஆவணி மாதத்தில் தான் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இது சிம்ம மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற முக்கியமான பண்டிகைகள் ரொம்பவுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த வகையில் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்பான தினம் இருக்குது, அதில் நம்ம என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் எது அப்படின்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆவணி மூலம். அதுவும் ஆவணி மூலம் அப்படிங்கிறது ஆவணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தை தான் சொல்லுவாங்க. அது சிவபெருமானுக்கு ரொம்பவுமே உகந்த நாள். சிவபெருமானின் திருவிளையாடல்கள் இந்த நாட்களில் பல நடந்ததாக நம்பப்படுது. அதனால தான் இந்த ஆவணி மூலம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. ஆவணி மாதம் மழை பெஞ்சு நிலங்கள் தயாராகும் காலம் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்குமே இந்த ஆவணி மாதம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஆடி முடிஞ்சு ஆவணியில் தான் விதை விதிக்க ஆரம்பிக்குவாங்க. இந்த பணி தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆடியில் செய்யாத சுப காரியங்கள் கூட இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். நிறைய ஆடி முடிஞ்சு ஆவணி வருவதால் நன்மைகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆவணி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் ராசி உங்களுக்கு உதவக்கூடிய இரக்க குணமும் நிறைய இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானின் பரிபூரண அருளும் நீங்கள் கிடைக்க பெற்றால் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும். செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால மேசராசியை சேர்ந்த நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பல வகையிலையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகப்பெருமானின் அருளாசியால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரவண பவ முருகா போற்றி, சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிறத நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்சி நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். கட்டாயம் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு உண்டாகும். கால புருஷ தத்துவத்தில் பார்த்தா மேசராசி முதல் ராசியாக வரும். மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறாரு. இதனால தான் நீங்கள் ரொம்பவுமே தைரியமானவங்களாகவும் வீரம் நிறைந்தவங்களாகவும் காணப்படுவீங்க. உங்களுக்கு தலைமை பண்பு ரொம்பவும் சிறப்பான ஒரு பண்பாக இருக்கும். துணிச்சல், விடாமுயற்சி அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. நேர்மை, கோபம் இந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதுமே கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். மேசராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறதுல கை தேர்ந்தவங்களாக இருப்பீங்க. சில சமயத்தில் அதுவே உங்களுக்கு பலவீனமாகவும் இருக்கும். அதீத நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மிக வேகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறத விடவே நிதானமாக வளரணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா
ரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒன்றா பார்க்கப்படுது. வருடத்துக்கு 1 அல்லது 2 முறையாச்சும் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரத்த தானம் செஞ்சால் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அசைவ உணவு உண்பவர்களாக இருந்தால் எக்காரணம் கொண்டும் இந்த ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் அசைவ உணவை சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க. பைரவரின் வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு, பிஸ்கட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் பைரவரின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வருடத்துக்கு 1 முறையாச்சும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய தலமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபட்டு வந்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். வருடத்தில் 1 முறையாவது இந்த ஆலயம் சென்று நீங்கள் இறைவனை வழிபட்டு வந்தால் கட்டாயம் நீங்கள் நினைக்கிற நடத்தி வைக்கிற எல்லா விஷயங்களுமே நன்மையாக உங்களுக்கு வந்து சேரும். நல்லது நடக்க உங்கள் ராசிநாதனின் பரிபூரண அருளும் கிடைக்கும். இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு நேர்மையாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம். ஏன்னா சூரியன் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால 5ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவால் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். முன்னோரின் ஆசி கிடைக்கும். பிள்ளைங்களால் பெருமை வந்து சேரும். 3ஆம் இட குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் தேடி வரும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். வரவு சீராக இருக்கும். லாபராகு உங்கள் கனவை நனவாக்க போகிறார். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் விருத்தியாகும். மாதத்தின் முற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைவந்து சேரும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்கள் பலம் கூடும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது. அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கும் திறமை கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம். ராசிநாதன் செவ்வாய் 14ஆம் தேதி வரை சத்ரு ஜெய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இதுவரை நீடித்திருந்த உடல்நல பாதிப்பு விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி மறையும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். எதிரிகள் உங்களிடம் வந்து சமாதானம் பேசும் நிலை வரலாம். செல்வாக்கு உயரும். லாபஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சாரிக்கும் ராகுவால் தடைபட்ட வரவு வந்து சேரும். சொல்லப்போனால் சேமிப்பு உயருங்க. செலவு கட்டுக்குள்ளே வரும். கனவு நனவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு திட்டமிட்டவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு தேடி வரும். குரு பார்வையால் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். மன வாழ்வில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடத்தக்கூடிய நிலையும் ஏற்படும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த பாதிப்பு குறையும். விளைச்சலால் வருமானம் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்துவம் கொண்டவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு மாதம். 3ஆம் இடம் குருவின் பார்வை எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். 7, 19, 11 இடங்கள் சுபத்துவம் பெறுவதால் கூட்டு தொழில் மேன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் கைகூடும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். தடைபட்ட வேலைகள் விரைவில் நடக்கும். சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு அகலும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் நிலையில் உயர்வு ஏற்படும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமானதாக கிடைக்கும். மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குவார். உடல் பாதிப்பு நீங்கும். கடன் தொல்லை விலகும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு இந்த மாதம் 30, 1ஆம் தேதி சந்திராஷ்டமம் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெறணும்னு நினச்சா முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்லது நடக்கும்.
திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டு வந்தால் நினைச்ச விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்லதாக நடக்கும். முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.